5 வாக்கெடுத்தவர்களும் 25 வாக்கெடுத்தவர்களும் ஒரு உறுப்பினராக வந்து இந்த மன்றங்களிலே குழப்ப நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முறையான தேர்தலிலே தங்கியிருக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக பணம் பெற்ற அரசியல்வாதிகளது பெயர் பட்டியல் வெளியிடப்படுகின்றது. குறிப்பாக அத்துமீறிய குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் என்று கூறினார்கள். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்காலத்திலே தாங்கள் அரசியல் ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தெற்கிலே பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கில் கூட கணிசமான தமிழ் மக்கள் இவர்களை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் வடகிழக்கு தமிழ் மக்கள் பிரதேசம் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பரந்த வண்ணம் தான் இருக்கின்றது. இன்று கிளீன் ஸ்ரீலங்கா, இலங்கையை துப்புரவு செய்வதற்காக ஒரு ஜனாதிபதி செயல் அணியை தன்னுடைய தலைமையிலே 18 பேர் கொண்ட ஒரு அணியாக ஜனாதிபதி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். ஏனோ இவர் தெரிந்து செய்கின்றாரோ அல்லது தெரியாமல் செய்கின்றாரோ என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த சிறுபான்மை மக்களை கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் எப்படி கணிப்பிட்டாரோ அந்த கணிப்பில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அவருடைய கட்சியும் நடத்துவதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் கோட்டபாய காலத்திலே தொல்பொருள் சம்பந்தமான ஒரு ஜனாதிபதி செயலணியை கோட்டபாய நியமித்திருந்தார். அதில் 11 பேர் அங்கத்துவம் பெற்றிருந்தார்கள். முழுக்க இராணுவ உயரதிகாரிகளும் புத்த பிக்குகளும் எந்தவிதமான நிபுணத்துவமும் தொல்பொருளிலே எந்தவிதமான நிபுணத்துவமும் இல்லாத அரசு அதிகாரிகளையும் சமய பெரியார்களையும் பௌத்த சமய பெரியார்களையும் நியமித்திருந்தார். அதற்கு பின்பு ஏற்பட்ட விமர்சனங்களினால் ஒரு தமிழரையும் ஒரு முஸ்லீமையும் அவர் அந்த செயலணிக்கு தொல்பொருள் செயலணிக்கு நியமிக்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. அதே போன்று தற்போதும் அந்த நிர்பந்தம் ஏற்படுமோ என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும், கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கவில்லை. அதை அவர் தன்னுடைய சத்திய பிரமாணத்தின் போதும் கூறியிருந்தார். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கணிசமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இவர் உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த நாடு ஒரே நாடு, நாங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் சமத்துவமான மக்கள் என்று வாகிழிய கூறும் இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் இப்படியான தவறுகளை விடாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அந்த தேர்தல் முறையிலே ஏற்பட்ட குளறுபடி, அதை கொண்டு வந்த அரசாங்கம் கூட அந்த தேர்தல் முறை 60க்கு 40 என்ற தேர்தல் முறை, அதோடு தொங்கு உறுப்பினர்கள் என்று கொண்டு வந்த அந்த முறை பிழையான முறை என்று
அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்த அரசு கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த சட்டமூலத்தையும் திருத்தி ஒரு புதியதொரு முறையிலே, அதாவது ஏற்கனவே இருந்த விதாசார முறையோ அல்லது தனித்து வட்டாரங்களை மட்டும் உள்ளடக்கிய ஒரு முறையை கொண்டு வந்தால்தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்கப்பட்டு ஒழுங்கான ஒரு நடைமுறைக்கு வரும். அதை விடுத்து 5 வாக்கெடுத்தவர்களும் 25 வாக்கெடுத்தவர்களும் ஒரு உறுப்பினராக வந்து இந்த மன்றங்களிலே குழப்ப நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த முறையான தேர்தலிலே தங்கி இருக்கின்றது என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.